வணக்கம் மாணவர்களே. இன்று புதன்கிழமை 3 பிப்ரவரி 2021. நாம் தமிழ் மொழி பாடத்தில் இணைந்திருக்கிறோம். தொகுதி 2 சுகாதாரமும் நட்பண்பும் என்ற பகுதியில் இருக்கிறோம். இன்று நம்முடைய தலைப்பு பாடுவோம் எனும் தலைப்பிற்கு சந்த சொற்களை பற்றி படிக்க இருக்கிறோம். பாடநூலில் பக்கம் 9 மற்றும் 10 சந்த சொற்களை பற்றி சில விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. மாணவர்கள், இன்று நடவடிக்கை நூலில் பக்கம் 9 முதல் 12 வரை சந்த சொற்கள் உள்ள நடவடிக்கைகளை செய்ய இருக்கிறீர்கள். ஆம் மாணவர்களே, நீங்கள் அறிந்தது போல நம் ஒரு வாரத்தில் நமக்கென 2 தமிழ் மொழிகள் மட்டுமே இருக்கின்றன. அதனால் ஆசிரியர் சந்த சொற்களின் தலைப்பை ஒன்றாக இணைத்து இன்று சொல்லிக் கொடுக்க போகிறேன். படிக்க தயாரா நீங்கள்? நம்முடைய நோக்கம் சந்த சொற்களை சரியான உச்சரிப்புடன் வாசித்து சுயமாக சந்த சொற்களை உருவாக்கி எழுதுவது என்பது நம்முடைய நோக்கமாகும். வாருங்கள் மாணவர்களே, ஆசிரியர் சந்த சொற்களை பற்றி முதலில் விளக்கம் கொடுக்கிறேன். சந்த சொற்கள் என்றால் 2 அல்லது 2க்கும் மேற்பட்ட சொற்களின் இறுதியில் ஒரே ஓசை கொண்ட சொற்கள் வருவதுதான் சந்த சொற்கள். இறுதியில் ஒரே ஓசை வருவதுதான் சந்த சொற்கள். எடுத்துக்காட்டு: லட்டு, தட்டு, பட்டு. இந்த சொற்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இறுதியில் பின்பகுதியில் இட்டு என்ற ஓசையில் முடியும். 2வது தட்டு என்ற சொல்ல இட்டு என்ற ஓசையிலே முடிகிறது. 3வது பட்டு என்ற சொற்களில் இட்டு என்ற ஓசையிலே முடிகிறது. அப்போ இது 3மே சந்த சொற்கள் என்று சொல்லுவோம். ஒரே ஓசையில் முடிகின்ற சொற்கள் தான் சந்த சொற்கள். அடுத்த எடுத்துக்காட்டு: காடு, மேடு, பாடு. இதில் எந்த சொல் ஒரே ஓசையில் முடியுது? எந்த எழுத்து? டு. காடு, டு என்ற எழுத்துல ஒரே ஓசையில் முடியுது. மேடு, டு. பாடு, ஒரே ஓசை, ஒரே சத்தத்தில் முடிகின்ற சொற்கள். காடு, மேடு, பாடு. நீங்கள் சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா அந்த ஓசைகள் டு டு என்ற ஒரே ஓசையில் முடிகின்ற சொற்கள் சந்த சொற்கள். அடுத்தது கட்டம். சட்டம், கட்டம், பட்டம். இதில் எந்த ஓசை முடிகிறது? டா, இம், டம். கட்டம், டம். பட்டம், டம். சட்டம், டம். அந்த ஓசையில் முடிகின்ற சொற்கள். அடுத்தது குடை. குடை, சடை, படை, டை என்ற ஓசையிலே முடிகின்ற சொற்கள் தான் இவை நம்மை சந்த சொற்கள் என சொல்லுவோம். மேலும் ஆசிரியர் உங்களுக்கு நிறைய சந்த சொற்களின் எடுத்துக்காட்டுகளை விளக்குகிறேன். வீடு, டு என்ற ஓசையில் முடிகிறது. வீடு, காடு, பாடு, நாடு, ஆடு. அனைத்துமே பார்த்தீங்கன்னா டு என்ற இறுதியில் ஓசையில் முடிகின்ற சொற்கள் ஆகும். அடுத்தது கல், புல், செல், வெல், சொல். அனைத்துமே இல் என்ற ஓசையில் முடிகின்ற சொற்கள் ஆகும். பட்டு, லட்டு, தட்டு, கட்டு, எட்டு. அனைத்து சொல்லுமே இட்டு, இட்டு, இட்டு என்ற ஓசையில் முடிகிற சொற்கள். அடுத்தது வள்ளி, வெள்ளி, பள்ளி, கள்ளி, சுள்ளி. அனைத்து சொல்லுமே இல், லி என்ற ஓசையில் முடிகின்ற சொற்களை, ஒரே ஓசையில் முடிகின்ற சொற்களை சந்தை சொற்கள் என சொல்லுவோம். நல்ல, செல்ல, வெல்ல, மெல்ல, சொல்ல. அனைத்துமே இல்ல என்ற ஓசையில் முடிகின்ற சந்த சொற்கள். இறுதியாக கீற்று, காற்று, நாற்று, மாற்று, நேற்று, இற்று என்ற ஒரே ஓசையில் முடிகின்ற சொற்கள் தான் சந்த சொற்கள். ஆசிரியர் வழங்கிய இந்த எடுத்துக்காட்டுகள் உங்களுக்கு சந்த சொற்களை பற்றி தெளிவான விளக்கம் கிடைத்திருக்கும் என ஆசிரியர் நம்புகிறேன்.
பாருங்கள் மாணவர்களே, இன்றைய பாடத்திற்கு செல்வோம். இன்றைய பாடநூல் பக்கம் 9 இன்றைய பாடம் இருக்கின்றன. உங்களுடைய பாடநூல் பக்கம் 9 தெரிந்து கொள்ளுங்கள். சேர்ந்தே வாசிப்போம். பாடுவோம். பாடு 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 பட்டு பலனை நாளும் தேடி தேடி தேடி. இந்த வரியில எந்த சந்த சொற்கள் இருக்கு? பாடு, பாடுக்கு எந்த சந்த சொற்கள்? தேடு. மாணவர்களே, முதல்ல பார்த்தீங்கன்னா பாடு, அதுக்கு தேடு என சந்த சொற்கள் இருக்கு. அடுத்தது இரண்டாவது பார்த்தீங்கன்னா அழகு அழகு அழகு, அறிஞரோடு நட்பு கொண்டு பழகு பழகு பழகு. இங்க அழகு. அடுத்த சந்த சொற்கள் வரியில் உள்ளது பழகு. இந்த கணில அழகு பழகு என்று 2 சந்த சொற்கள் இருக்கு. அழகு பழகு. அடுத்தது தொண்டு தொண்டு தொண்டு, தூய்மை வாழ்வும் சிறப்பும் அதனால் உண்டு உண்டு உண்டு. நீங்க படிக்கும் போதே அடுத்தது எந்தெந்த சந்த சொற்கள் இருக்குன்னு இன்னும் உங்களுக்கு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க மாணவர்களே. முதல் சந்த சொல் தொண்டு, அடுத்த சந்த சொல் உண்டு. மாணவர்களே, இந்த பகுதியில தொண்டு உண்டு என்ற 2 சந்த சொற்கள் இருக்கின்றன. அடுத்தது செல்க செல்க செல்க, பள்ளி சென்று கல்வி கற்று வெல்க வெல்க வெல்க. இதில் எது சந்த சொற்கள் மாணவர்களே? செல்க. அடுத்த சந்த சொற்கள் வெல்க. படிக்கும் போதே நமக்கு தெரிந்து விடுகிறது. அது ஓசை, ஒரே ஓசையில வருவது செல்க வெல்க, அந்த 2 சொற்கள். அடுத்தது எறும்பு எறும்பு எறும்பு, எறும்பை போல இருக்க நாளும் விரும்பு விரும்பு விரும்பு. இதுல எறும்புக்கு அடுத்தது எறும்பு, அடுத்தது அதே ஓசையில் வருகின்ற சந்த சொற்கள் விரும்பு. எறும்பு விரும்பு. பாடு தேடு, அழகு பழகு, தொண்டு உண்டு, செல்க வெல்க, எறும்பு விரும்பு. எல்லாம் அனைத்து சொல்லுமே பின்னால ஒரே ஓசையில வருகின்ற சொல் சந்த சொற்கள் என சொல்லுவோம். மாணவர்களுக்கு இன்னும் தெளிவாக புரிந்திருக்கும் என்று ஆசிரியர் நம்புகிறேன். அடுத்தது நம்ம இன்றைய பயிற்சிக்கு செல்வோம். இன்றைய பயிற்சி நடவடிக்கை நூல் பக்கம் 9 இருக்கிறது. பயிற்சி நூலை திறந்தவுடனே, பக்கத்தை திறந்தவுடனே முதலில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கிழமை, இன்று புதன்கிழமை, திகதி 3 பிப்ரவரி 2021 மற்றும் உங்கள் பெயரை எழுத வேண்டும். மாணவர்கள் சந்த சொற்களை எழுதி வாசித்திடுக. முதல் பகுதியில் பகுதியில் பார்த்தீங்கன்னா பாடு என்ன சந்த சொற்கள் வரும்? ஆசிரியரோட எடுத்துக்காட்டு தேடு, காடு, மாடு. இந்த சந்த சொற்களை எழுதலாம். நீங்க இதை தவிர வேற சந்த சொற்கள் நீங்க கண்டுபிடித்திருந்தாலும் வரவேற்கப்படுகின்றன. மாணவர்கள் இந்த கட்டத்தில் அழகான கையெழுத்தில் வரி வடிவமாக எழுதுங்கள். நீங்க எழுதும்போது உங்கள் பென்சில் கூராக இருக்க வேண்டும். கூர்மையாக இருந்தால் தான் உங்கள் எழுத்து வரி வடிவமாக இருக்கும். அடுத்தது இரண்டாவது சொல் பாருங்க, அழகு. என்ன சொல் சந்த சொற்கள் சேர்க்கலாம்? வேற பழகு, குலகு, உலுகு என்ற இந்த சந்த சொற்கள். அடுத்தது மூன்றாவது தொண்டு, வண்டு, கண்டு, தண்டு என்று இன்னும் நிறைய சந்த சொற்கள் இருக்கு. நீங்க அதிலும் எழுதலாம். இதெல்லாம் ஆசிரியர் கொடுக்குற எடுத்துக்காட்டுகள் மட்டுமே. நீங்க வேற சந்த சொற்கள் இருந்தால் எழுதலாம் மாணவர்களே. அடுத்தது செல்க, வெல்க, சொல்க, நெல்க என்ற சந்த சொற்களும் எழுதலாம். உங்களுக்கு வேற சந்த சொற்கள் கிடைத்தாலும் எழுதலாம். அடுத்தது சரியான சந்த சொற்களை உருவாக்கி எழுதுக. பகுதியில சரியான சந்த சொற்களை உருவாக்கி எழுதணும். இங்க பாருங்க, அவங்க சொற்கள் கொடுத்துருக்காங்க, ஆனா முழுமையா இல்லை. அதை நீங்க தான் முழுமைப்படுத்த வேண்டும். சரியான சந்த சொற்களாக உருவாக்க வேண்டும். ப இட் இம் என்ன சொல்லு வரும்? பட்டம், இது கட்டம். அடுத்தது இது மச்சம், எச்சம், ஏற்றம், மாற்றம் என்ற சந்த சொற்களை நீங்க எழுத வரி வடிவத்துடன் எழுத வேண்டும். அடுத்த நடவடிக்கை பக்கம் 10. நடவடிக்கை நூல் பக்கம் 10.
முதலில் நீங்கள் என்ன செய்யணும், கவிதையில் உள்ள சந்த சொற்களை கோடிட வேண்டும். இங்கே கவிதை கொடுத்துருக்காங்க. இந்த சந்த சொற்களை சிவப்பு வண்ண பென்சிலில் கோடிடுங்க மாணவர்களே. சிவப்பு வண்ண பென்சிலில் கோடுங்க. நல்ல வீடு, நல்ல வீடு, எங்கள் செல்ல வீடு. நல்லதுக்கு எது சந்த சொல் இருக்கு, பின்னால் ஒரே வாசில வருது, நல்ல செல்ல. இரண்டாவது, கல் சுவரும் உண்டு, புல் தரையும் உண்டு. ரெண்டு சொல் ஒரே வாசில இருக்கு. என்னென்ன சொல்லுது, கல், அடுத்தது புல். மாணவர்களே, மற்றதெல்லாம் நீங்க படித்து சிவப்பு வண்ண பென்சில்ல கோடிடலாம். கோடிடும் போது அடிக்கோலை பயன்படுத்தி வடிவ கணக்க அழகா கோடிடுங்க மாணவர்களே. அடுத்த பகுதி, சரியான சந்த சொற்களை எழுதுக. பணிவு, துணிவு, வேற திணிவு. திணிவுனா ஒரு பொருளை நிரப்புதல் தான் திணிவு. திணிவு என்ற அந்த சொந்த சொற்களை நீங்க எழுதலாம். அடுத்தது மனம். வேற என்ன சந்த சொற்கள் இருக்கு, இதே சொல்ல இந்த மனம் ஏற்றத்துக்கு ஏற்ற சந்த சொற்களை நீங்க எழுதலாம். தானம், வேற என்ன சொல்லு சந்த சொற்கள் தேடி எழுதுங்கள் மாணவர்களே. அடுத்தது பயிற்சி நூல் பக்கம் நடவடிக்கை 11. 11லும் சந்த சொற்களை ஒட்டிய பயிற்சிகள் தான். இந்த சந்த சொற்களை நீங்களே உருவாக்கி எழுத வேண்டும். கனி, பின்னால ஒரே ஓசை நீ என்ற ஓசையில வரக்கூடிய சொல். எடுத்துக்காட்டு ஆசிரியர் கொடுப்பது சனி. பனி என்ற இந்த சொல். வேற இந்த சொல்லு இருந்தாலும் நீங்கள் எழுதலாம். அடுத்து இரண்டாவது பார்த்தீங்கன்னா நிழல், அந்த ஓசையில வரணும். கழல், சுழல் என்ற அந்த சொல்லை நீங்கள் எழுதலாம் மாணவர்களே. பின்ன அடுத்து பார்த்தீங்கன்னா வீடு, டு என்ற ஓசையில வரக்கூடிய அந்த சொல்லை சந்த சொற்களை நீங்கள் எழுதணும். வடம், கூட்டு, கரை, ரை என்ற ஓசையில வருகின்ற சந்த சொற்களை எழுத வேண்டும் மாணவர்களே. அடுத்தது இறுதியாக பக்கம் 12. பக்கம் 12 உங்களுக்கு கவிதை கொடுத்துருக்காங்க. உங்களுடைய வலது பக்கத்தில் விடைகளும் கொடுத்துருக்காங்க. நீங்க அந்த விடைகளை சரியான சந்த சொற்களை எழுத வேண்டும். இனிப்பை தருவது, இனிப்பு எது தரும், கரும்பு. ஓசை இம்பு என்ற ஓசையில என்ன சொல் வரலாம், நன்மை செய்ய விரும்பு. நன்மை செய்ய விரும்பு. இங்க இம்பு இருக்கு, அப்ப அடுத்தது விரும்பு. இங்க எங்க இருக்கு விரும்பு, விரும்பு, விரும்பு அந்த சொல்ல எடுத்து எழுதுங்கள். வேடன் கையில், வேடன் கையில் அம்பு, தங்கை செய்தால் வம்பு. அடுத்தது உடலுக்கு தேவை, உடலுக்கு தேவை என்னது, உடலுக்கு தேவை சுத்தம், அக்கால் படிப்பால் நித்தம். நித்தம்னா தினமும், தினமும். மனதில் வேண்டும் மகிழ்ச்சி, செய்ய வேண்டாம் இகழ்ச்சி. தம்பி கொடுத்தான் லட்டு, அன்னை கொடுத்தார் தட்டு. ஓகே, மற்ற சொற்கள்லாம் இங்கே விடைகள் இருக்கு மாணவர்களே. தனக்கான சொல்ல சரியான சொல்லை படித்து புரிந்து எழுதுங்கள் மாணவர்களே. இன்றைய நோக்கம் சந்த சொற்களை பற்றி உங்களுக்கு விளக்கமாக தெரிந்திருக்கும் என்ற ஆசிரியர் நம்பிக்கையே விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மாணவர்களே. அதற்கு முன்பு மாணவர்கள் சந்த சொற்களில் நீங்கள் செய்த பாடங்கள் அனைத்துமே கூகுள் வகுப்பறையில் அனுப்ப மறந்துடாதீர்கள். அங்கே ஆசிரியர் உங்களுக்கு சந்த சொற்கள் என கோப்பு தயாரித்துள்ளேன். நீங்கள் அந்த கோப்பிற்கு இந்த 4 பாடங்கள் நடவடிக்கையும் பதிவிறக்கம் செய்ய மறந்துவிடாதீர்கள் மாணவர்களே. இத்துடன் இன்றைய பாடம் நிறைவு பெற்றுள்ளது. நன்றி, வணக்கம்.